ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பைமோட் மொபைல் ஆப். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்ப பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆப்னே சொல்லலாம். சரிங்களா? பர்சனலாக எனக்கு ரொம்பவே இந்த ஆப் பிடிக்கும். என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கிச்சன் பொருட்கள் தான். நம்ம எப்போதும் வாங்குகிற அதே கம்பெனி, பட் ₹1 கம்மியான ரேட். ₹1 ₹1 இல்லை, சம்திங் நம்ம கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் இந்த இதில் இருக்குது. வித் ஹோம் டெலிவரியோடு தராங்க. அப்படின்னா விடுவோமா என்ன? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னாவும் ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது. தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கஸ்டமர் கேருக்கான சர்வீஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆப் நல்லாயிருக்கு, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது. இந்த டேபிள்ஸில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த டேபிளுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். ஸோ எப்போதுமே ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் நமக்கு தெரியும். சைன், காஸ், டேனு, கொசிக்கனு, சீக்கனு, காட்டீட்டா. சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்னால் இதுதான். இந்த ரேஷியோக்கான ஒவ்வொரு டேபிள் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். அது 0 டிகிரியாக இருந்தால் எவ்வளோ வேல்யூ, 30 டிகிரியாக இருந்தால் எவ்வளோ வேல்யூ, 45 டிகிரியாக இருந்தால் எவ்வளோ வேல்யூ, 60 டிகிரியாக இருந்தால் எவ்வளோ வேல்யூ, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது ஞாபகம் வச்சுக்க ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் சொல்லித்தரேன். ரேஷியோஸ் வந்து டேபிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நமக்கு 0, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 0ங்கிறது அடுத்ததாக இருக்கணும். அடுத்தது 30, 45, 60, 90ங்கிறது நம்மளோட டிகிரி. சரிங்களா? இது எப்போதுமே நம்ம இப்போ இங்கே சொல்கிற சைனு, காசு அதெல்லாம் போட்டுக்கோங்க. 4 இருக்கிறதுனால 0 விட்டுட்டு அடுத்து நம்ம கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த இப்போ 0க்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ரூட்குள்ளே 0 டிவைடட் பை 4 போடுங்க. சரிங்களா? அப்போ 0 டிவைடட் பை எனிதிங்கோட வேல்யூ 0. அப்போ சைன் 0 டிகிரியோட வேல்யூ 0. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படி பார்த்தோம்னா அடுத்தது 30 டிகிரி போடணும். அப்போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே பாருங்கள் 30க்கு மேலே 1ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4. அப்போனா என்ன போடணும்? இப்போ நான் 1 டிவைடட் பை 4 போடணும். சரிங்களா? ரூட்டை விட்டு 1 வெளியே எடுத்தால் 1, 4 வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் 2. அப்போ சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை 2. சரிங்களா? வேல்யூ கரெக்டாக இருக்கா? எஸ். அடுத்து 45 டிகிரினா நான் மேலே என்ன போட சொன்னேன்? 2 போட சொன்னேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை 4. ஃபஸ்ட்டு உள்ளேயே சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுக்கோங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை 2. 1 ரூட்டை விட்டு வெளியே எடுக்கலாம். 1 ரூட் 2 வெளியே எடுக்க முடியாது, அதனால் ரூட் அப்படி இருக்குது. அப்போ சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை ரூட் 2. அடுத்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே போட்டு பாருங்கள். 60 நான் என்ன போட சொன்னேன்? 3 டிவைடட் பை 4 ரூட்டுக்குள்ளே ரூட் 3 வெளியே எடுக்க முடியாது. அப்போ ரூட் 3, 4 வெளியே எடுத்தால் 2. ரூட் 3 டிவைட் பை 2 இருக்கா? அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை 4, 4 கேன்சல், பேலன்ஸ் 1 இருக்கும். ரூட் 1 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் வேல்யூ 1. ஸோ 1 இருக்குது நமக்கு. கரெக்டாக இருக்கா? இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். காசுங்கும் போது அப்படியே என்ன பண்ணுவோம்? இதை அப்படியே திருப்பி எழுதிடுவோம். அப்போ 90க்கு வர்றது 0க்கு வரும், 60க்கு வர்றது 30, 45க்கு 45 வந்துடும், 30ல் இருக்கிறது 60க்கு, 0ல் இருக்கிறது 90, அப்படி வந்துடும். அடுத்து tan θ. tan θனா நமக்கு ஃபார்முலா தெரியும். சைன் டிவைடட் பை காசுன்னு தெரியும். ஸோ அப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்? டிவைடில் போட்டு வர ஆன்சர் எழுதுவோம். சரிங்களா? வரையறுக்கப்படவில்லைன்னா இன்ஃபினிட்டிவ். இப்போ 1 டிவைடட் பை 0ங்கிறது வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டிவ். சரியா? 0 டிவைடட் பை 1ஓட வேல்யூ 0. ஆனால் 1 டிவைடட் பை 0ஓட வேல்யூ இன்ஃபினிட்டிவ். அதான் வந்து நமக்கு வரையறுக்கப்படவில்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து கொசிகன் தீட்டானா என்ன சைனில் என்ன இருக்கோ அதை 1 டிவைடடில் எழுதணும். 1 டிவைடட் பை சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன? கொசிகன் தீட்டாவோட டேபிள் அப்படி வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 0ங்கிறது 1 டிவைடட் பை 0ஓட வேல்யூ நான் என்ன சொன்னேன்? இன்ஃபினிட்டிவ், வரையறுக்கப்படவில்லை. அடுத்தது 1 டிவைடட் பை 2, மறுபடியும் கீழே என்ன வரும்? இங்கே 1 போட்டு எழுதணுமா? 1
ஹோல் டிவைடட் பை 1 டிவைடட் பை 2. இங்கே டிவைடில் இருக்கிறது நான் என்னென்ன கொண்டு வரேன்னா 1 இன்ட்டு 2 டிவைடட் பை 1 1 கேன்சல், அப்போ வேல்யூ 2 கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி தான். தென் நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம்னா சீக்கன் டீட்டாவுக்கு 1 டிவைடட் பை காஸ் டீட்டாங்கிறது வேல்யூ. ஸோ அப்போ காசை வந்து 1 டிவைடட் பையில் எழுதி அதோட வேல்யூஸை எடுத்து எழுதணும். காட் டீட்டாங்கிறது காஸ் டிவைடட் பை சைனோட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு டேனுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்படியே தான் காசுக்கு பண்ணணும். சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.